வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நம் லயோலா பள்ளி குடும்பம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். இன்று சாம்பல் புதன், தவக்காலத்தின் துவக்க நாள். தவக்காலம் என்பது அருளின் காலம், நம்மை சீர்தூக்கி பார்க்கும் காலம். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்றில்லாமல் நமது வாழ்வை பகுத்தறிந்து பார்ப்பதற்கு கடவுள் நமக்கு வழங்கிய காலம்தான் இந்த தவக்காலம். மண்ணுக்குரியதை மண்ணுக்கே விட்டுவிடுவதுதான் நல்லது. உடலை மட்டுமல்ல, உடன்பிறப்பான நம் பாவங்களையும் தான். அவற்றிலிருந்து நாம் விடுபட அடிப்படை தேவை ஜெபம். ஜெபம்தான் நம் அழுக்குகளை சலவை செய்கிறது. இரண்டாவது தவம். தவம் ஒரு ஞான வரம், ஒருத்தலின் உந்து சக்தி என்பதை உணர வைக்கிறது. மூன்றாவது தர்மம். நமக்குள்ளதை ஏழைகளோடும் ஆதரவற்றோருடனும் பகிர்ந்து வாழ அழைக்கிறது. ஆகவே தவக்காலம் இறைவன் நமக்கு தந்த மனமாற்றத்தின் காலம் என்பதை உணர்ந்து ஜெபம், தவம், தர்மம் ஆகிய நற்செயல்களில் ஈடுபட்டு இறைவனின் இரக்கத்தையும் இறையாசிரையும் நிறைவாக பெற இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, புதிய ஒரு அழகான, அற்புதமான, ஆழமான, அர்த்தமுள்ள காலமாகிய தவக்காலத்தை இன்றைக்கி நாம் தொடங்குகின்றோம். இந்த தவக்காலத்துடைய அர்த்தத்திலும் ஆழத்திலும் கடவுளுடைய இரக்கத்தை கடவுளோடு ஒப்புரவாக to reconcile with God and to reconcile with the other and to reconcile with oneself ஆக இப்படியாக கடவுளோடு ஒப்புரவாக பிறரோடு நம்மோடு என்று அற்புதமாக இந்த தவக்காலத்தினுடைய புனிதத்துவத்தில் நாம் பங்கெடுக்க அன்போடு உங்களை அழைக்கின்றேன். இந்த அற்புதமான இந்த காலத்தினுடைய ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பரிவையும் பெற இத்திருப்பலியில் நாம் வேண்டிக் கொள்வோம், செபிப்போம். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவினால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். கடவுளுடைய இறை வார்த்தை தவக்காலத்தின் செய்தியாக நாம் கேட்போம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 18 முடிய. இறை வாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்லுவார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என் உள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதே. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனம் 20 6 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதவர்களாய் இருக்கிறோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 6 மற்றும் 16 18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்ற தொழுகை கூடங்களும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவனல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்பொழுது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்போது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. தவக்காலம் அழகான, அர்த்தமுள்ள, ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஆரவாரம் இல்லாத அற்புதமான காலம். இந்த தவக்காலம் என்பது தொன்று தொட்டு நம்முடைய பாரம்பரியத்தில் அற்புதமாக தொடங்கி முதல் நாள் இருந்து தொடங்க ஆண்டவருடைய இரக்கம் அருள் ஆசீர்வாதம் பெறக்கூடிய அழகான காலம். கடவுளுடைய இரக்கத்தை பொக்கிஷமாக புதையலாக பெறக்கூடிய காலமும் கூட இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தினுடைய இன்னும் ஆழமான தொன்மையிலும் இதனுடைய உண்மையிலும் ஆழமான அர்த்தத்தை இன்னும் உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளை நாம் இப்படியாக 40 நாட்கள் தொடங்கப் போகின்றோம். ஆகவே இந்த நாட்களை முதல் நாளிலிருந்து சிறப்பாக தொடங்கி கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். அது ஒரு கிராமப்புற பங்கு. அந்த கிராமப்புற பங்கில் ஃபாதருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இரவு நேரம் ஒரு ஃபோன் கால். என்னவென்றால், ஃபாதர், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, நோயில் பூசல் கொடுங்க, அவஸ்தை கொடுங்கன்னு சொன்ன உடனே ஃபாதர் என்ன பண்ணுறாரு, தன்னை அங்கேயெல்லாம் போட்டுக்கிட்டு ஷொட்டரெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே வெளியே கிளம்ப செக்யூரிட்டி வாங்க என் பின்னாடி உட்காருங்கன்னு சொல்லிட்டு பைக்கில் அவர் போகிறார். அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி வழியாக செல்லும்போது ஒரு கொள்ளையன் வந்து மறித்து காசு எடு அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஷொட்டரை கழட்டி தங்கிட்ட 1000 ரூபாய்க்கு குறைவான காசு எடுத்துக்கூட. அந்த கொள்ளையில் ஒரு கிறிஸ்துவன், ஐயோ ஃபாதர்கிட்ட ஃபாதர் ஆச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், நான் வந்து ஃபாதர்கிட்டலாம் நான் காசு திருடுறதில்ல, வாங்குறதில்ல. உடனே அப்படியா, உனக்கு அப்போ என்ன தான் வேணும்? செக்யூரிட்டி அந்த பின்னாடி செக்யூரிட்டி இருந்தா இல்லையா, சிகரெட்டு, உனக்கு சிகரெட் வேணுமா? அதுக்கு அவன், தவ காலத்தில் நான் சிகரெட்லாம் பிடிக்கிறது இல்லைன்னு. என்னன்னா தவக்காலத்தில் திருடுறது தப்பு, அது தெரியல. ஆகல இந்த தவக்காலம் என்பது என்ன?
பேரளவில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உண்மையாகவே அர்த்தமுள்ள ஆழமான ஒரு காலமாக இந்த காலத்தை மாற்றுவோம் என்றுதான் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். உயிர்ப்பு பெருவிழா நாளில் இந்த வார்த்தை இப்படியாக வரும்: காலங்கள் எல்லாம் அவருடையன, காலங்கள் எல்லாம் அவருடையன. அருமையான வார்த்தையில் காலங்கள் எல்லாம் கடவுளுக்குரிய. உண்மைதான், எல்லா காலங்களும் கடவுளுக்குரியதாக இருந்தாலும் ஒரு சில காலங்களை ஒரு சில காரியங்களுக்காக கடவுள் பயன்படுத்துகிறார். சபை உரையாளர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த பின்னணியில் பார்க்கும்போது தபசு காலம், தவக்காலம், மனமாற்றத்தின் காலமாக, அதாவது கிரேக்க வார்த்தையில் மெட்டனோயா என்று சொல்வார்கள். மெட்டனோயா என்றால் டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அர்த்தம். ஆக இந்த தவக்காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு முழுமையான மனமாற்றம். இது முழுமையான மனமாற்றத்தை மட்டும் சொல்வதல்ல, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தவக்காலம் என்பது மனமாற்றத்தை மட்டும் சொல்லக்கொள்வதல்ல, மாறாக தவக்காலம் என்னவென்றால் இது என்ன? உயிர்ப்பு பெருவிழாவுக்கான தயாரிப்பின் காலம். The 40 days of the Lent is a season for the reason to celebrate the Holy Week. In order to celebrate the risen Christ feast. That's why we are celebrating or entering into the Lenten season. ஆகையால நம்ம என்னது? உயிர்ப்பின் பெருவிழாவுக்காக தயாரிக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம். ஏதோ தபசு, உபவாசம், ஒருத்தல் அதோடு முடித்து விடக்கூடிய ஒரு சுருக்கமான வாழ்க்கை அல்ல. மாறாக இந்த 40 நாட்களும் புனித வாரத்திற்கான தயாரிப்பு. இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு, PDR, பேஷன், டெத் அண்ட் ரெசரக்ஷன். ஆகவே ஆண்டவருடைய பாடுகளுக்கும் மரணத்தையும் உயிர்ப்பையும் கொண்டாட தயாரிக்கின்ற காலம்தான் இது. இதில் 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் ஏன் 40 நாட்கள்? நமக்கு சில அடிப்படையான கேள்வி. ஏன் 20 நாள் வச்சிருக்கலாமே? ஏன் 60 நாள் வச்சிருக்கலாமே? ஏன் ஒரு 70 நாள் வச்சிருக்கலாமே? அப்போ 40 அது என்ன கணக்கு? அது எங்கிருந்து? யாரு? ஆக்சுவலி இது கிரிகோரியன் பாப்பானவர் இருக்கின்ற காலத்திலிருந்து, தொடக்க காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியது. எங்கிருந்து இது வந்தது என்றால், the biblical reference, the foundation is the Bible. பைபிள் தான் நமக்கு ஃபவுண்டேஷன் இல்லையா? விவிலியம் தான் நமக்கு அடிப்படை. விவிலியத்தில் பார்த்தோம் என்றால் இந்த 40 என்ற எண்ணை நாம் நிறைய முறை பார்த்திருக்கலாம். உதாரணத்திற்கு நோவா காலத்தில் 40 நாட்கள் இரவும் பகலுமாக மழை, அப்போ 40 என்ற எண். பிறகு மோயிசன் காலத்தில் என்னது? இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணம், பாலைவனத்தில் பயணம் 40. மோயிசன் சீனாய் மலையில் கடவுளோட 40 நாட்கள், அங்கே ஒரு 40 எண். பிறகு எலியா இறைவாக்கு, 1 அரசர் எழுதிய புத்தகம், எலியா இறைவாக்கினர் 40 நாட்கள் உண்ணா நோன்பது, வாஸ் ஃபாஸ்டிங் ஃபார் 40 days, அப்போ 40 என்ற எண். எசேக்கியேல் இறைவாக்கினர் மக்களின் பாவச்சுமைகளை 40 நாட்கள் சுமந்தார். இயேசு ஆண்டவர் 40 நாட்கள் பாலைவன சோதனை. அப்படி என்றால் இந்த 40 என்பது பழைய ஏற்பாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு கணக்கு. ஆனால் இது வெறும் கணக்கோ மணிக்கணக்கோ நாட்கள் ஆண்டுகள் மட்டும் அல்ல. மாறாக என்ன? இந்த 40 நாட்கள், today is the first day, we are going to travel with another 39 days and to celebrate the Holy Week இல்லையா? அப்போ இந்த 40 நாட்கள் என்ன என்றால் கடவுளுடைய அருளின் காலம். இட்ஸ் a time of grace. இந்த நம்ம என்ன இந்த 40 நாட்கள் பெறப்போகிறோம் என்றால் கடவுளுடைய அருளை பெறப்போகிறோம். இறையியலார்கள் காலங்களை 2 வகையாக பிரிக்கிறார்கள். இறையியலார்கள் காலங்களை 2 வகை. ஒன்று வரலாற்று காலம், கிரேக்க வார்த்தை குரோனோஸ் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று அருளின் காலம், கெய்ரோஸ் என்று கிரேக்க வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்போ இந்த 40 நாட்கள் வரலாற்று காலமா அருளின் காலமா? இது வரலாற்று காலம் அல்ல. இட் இஸ் நாட் எ பீரியாடிக்கல் சீசன், rather it's a season of grace. ஆகையால கடவுளுடைய அருள் பெறக்கூடிய காலம்தான் இந்த தவக்காலம். அதாவது இந்த 40 நாட்கள் எப்படின்னா கடவுளுடைய கொடை, கடவுளுடைய ஆசிரை நாம் பெறப்போகிறோம். ஆகையால இதுதான் நமக்கு அழகான. அதான் புனித பவுல் இன்னைக்கு சொல்றாரு பாருங்க, இதுவே தகுந்த காலம், it's a right time to receive the God's grace, to receive the God's blessing, to receive the God's mercy, to receive the God's compassion. ஆகையால this is the right time. இது தகுந்த காலம். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். இதை 2 வகையில் நாம் யோசிக்கலாம். கடவுளுடைய இந்த தவக்காலத்தை, தயாரிப்பின் காலத்தை 2 வகை. ஒன்று, இந்த நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான பகுதி, யோவேல் இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரம். இதில் சொல்லப்படுகிறது எப்படி நாம் தவக்காலத்தை தயாரிக்க வேண்டும். அதாவது முதலில் இந்த முதல் வாசகம் கடவுளுடைய பொறுமை, கடவுளுடைய பேரன்பு, கடவுளுடைய இரக்கம்,
கடவுளுடைய மகத்துவத்தை நினைவு கூறுங்கள். கடவுளுடைய பொறுமை, கடவுளுடைய பேரன்பு, கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் நினைவு கூறி ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தது போல இந்த 40 நாட்கள் நம்முடைய தவ முயற்சியின் வழியாக திரும்பி வர வேண்டும். ஆகவே உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உடைகளில் மாற்றத்தை விளைவிக்காதீர்கள், மாறாக உள்ளத்தை, இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். எப்படி என்றால், அதாவது ஆண்டவா நான் இந்த தவறெல்லாம் செஞ்சேன், இந்த சின்ன சின்ன அற்ப தவறுகளை செஞ்சேன் என்று சொல்லி மன வருத்தப்படுவதல்ல, மாறாக கடவுளுக்கு எதிராக, அவருடைய விருப்பத்துக்கு எதிராக, அவருடைய திட்டத்துக்கு எதிராக நாம் சென்றோம் அல்லவா, நம்முடைய விருப்பம் நம்முடைய திட்டத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தோம் அல்லவா, அதை நினைத்து வருத்தப்படுவது. ஆகவே கடவுளுடைய திட்டத்திற்கும் கடவுளுடைய விருப்பத்திற்கும் எதிராக நாம் சென்ற நம்முடைய திருமண, குடும்ப, தனிப்பட்ட அதை நினைத்து வருத்தப்பட்டு கடவுளோடு நாம் ஒப்புரவாகக்கூடிய திரும்பி வர கம்மிங் பேக் இல்லையா, அழகான வார்த்தை, கம்மிங் பேக் டு ஜீசஸ், கம்மிங் பேக் டு த லார்ட். ஹவ் த prodigal son was turned off it is realization இல்லையா. ஆக மனம் வருந்தி கடவுளுக்கு திரும்பி வருவது போல இந்த 40 நாட்கள். அதில் இன்றைய நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகாக உறவுகளை சரி செய்ய. இன்றைக்கு நிறைய உறவு சிக்கல்கள், உறவு பிக்கல்கள், உறவு சம்பந்தப்பட்ட பல சிக்கல்கள், பல பேர் பலரோடு பேசுவது கிடையாது, கடுமையான வார்த்தை பயன்படுத்துவது, கிரியேட்டிங் a hurtful feeling with other. ஆகையால் இன்று இந்த 40 நாட்கள் be precise and be control of your maintaining the good relationship. ஆகவே நல்ல உறவுகளை, அதனால தான் மார்ட்டின் பூபர் அவர் சொல்லுவார், வாழ்வே உறவு என்கிறார். நீங்கள் உறவை எடுத்து விடுங்கள், வாழ்வு பூஜ்ஜியம். 100 என்ற எண், 1 எடுத்து விடுங்கள், பூஜ்ஜியம். அதுபோல உறவை எடுத்து விட்டால் வாழ்வே பூஜ்ஜியமாக. உறவுகளை சரி செய்ய, கணவன் மனைவியுடைய உறவு, அருகாமையிலோடு உறவு, நாம் எல்லாரோடு நல் உறவு. அதனால தான் 3 வகையான பில்லர், த 3 கிறிஸ்டியன் பில்லர்ஸ் தவ காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார். 1 தர்மம் செய்யுங்கள், 2வது என்னது நோன்பிருங்கள், 3வது ஜபம் செய்யுங்கள், ஃபாஸ்டிங் அண்ட் ஆல்ம்ஸ் கிவிங் அண்ட் ப்ரேயர். 3 அழகான தூண்கள். இதை 3 வெளிவேடமாக செய்யாதீங்க. அப்போ மறைவாய் உள்ளதற்கு ஏற்ப கடவுள் அதற்குரிய வெகுமதி தருவார். முதலில் என்ன? நோன்பு. நோன்புனா என்ன? இன்னைக்கு நான் சாப்பிடாம இருக்கேன், இன்னைக்கு நான் பசியை நான் பொறுத்துக்கிறேன். வெறும் பசி சம்பந்தப்பட்டதல்ல, அதுக்கு பேர் பட்டினி. பசி சம்பந்தப்பட்டதல்ல, மாறாக என்ன? நோன்பு இருப்பது என்ப தனித்திருப்பது, டு பி அலோன், செல்ஃப் நாலேஜ் அபவுட் ஒன் செல்ஃப். நான் தனித்திருக்கிற நான் யார், நான் என்ன செய்கிறேன், நான் என்ன தவறு செய்கிறேன், என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய பாவம் என்ன, டு திங்க் அபவுட் ஒன் செல்ஃப். ஆகையில இந்த 40 நாட்கள் நாம் நோன்பு தவம் என்பது நம்மை குறித்த ஒரு சுய ஆய்வு, டு ஹேவ் த செல்ஃப் analyzation, to have the self assessment within oneself. So with having the oneself relationship, நம்மை குறித்த ஒரு அழகான ஒரு நம்ம ஏற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, அங்க நான் எங்கே எதில் நான் இருக்கிற சுய ஆய்வு செய்வது. 2வது தர்மம் செய்யுங்கள், which means what? Have a good relationship with the other. நான் யார் கூடயும் பேச மாட்டேன், ஆனால் நோன்பு இருப்பேன். நான் அக்கம் பக்கத்தில் பேச மாட்டேன், ஆனால் நான் உபவாசம் இருப்பேன். நான் இவங்க எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் உபவாசம் இருப்பேன். நான் இவங்களை ஏற்றுக்கவே முடியல, ஆனால் நான் உபவாசம் இருப்பேன். அது தட் இஸ் மீனிங்லெஸ். ஆகவே நல்ல உறவுகளோடு பிறரோடு வாழ. 3வது ஜெபம். ஜெபம் என்பது கடவுளுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஜெபம் இல்லை. It is not necessary to change the attitude of the God. That's why we need the prayer. No, never. What's a prayer? We have to change inner. நம்முடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்ததான் ஜெபம். ஆகவே கடவுளோடு அழகான அந்தரங்கமான உறவை வலுப்படுத்ததான் அழகான ஜெபம், பிறகு தவம், பிறகு என்ன தர்மச்சல். இவற்றின் வழியாக நல்ல உறவுகளோடு வாழதான் அழகான. இறுதியாக சாம்பல் இட போகிறோம். ஏன் சாம்பல்? ஏன் சாம்பல் நெற்றியில் இட வேண்டும்? வாய். இதுக்கு என்ன அர்த்தம்? இது எங்கிருந்து தொடங்கியது? பைபிள் தான் இதுக்கு நமக்கு சாட்சி. The biblical foundation is very important. The Bible has got the references. The Bible has got the root for the ashes. ஏன் இன்னைக்கு திருநெற்றி நெற்றியில் நாம் இடுகின்றோம்? 3 காரணங்கள். ஒன்று என்ன? சாம்பல் என்பது வெறுமையின், ஒன்றுமே இல்லாமல் அடையாளம். It's a sign of the emptiness. It's a sign of the nothingness. இல்லையா? அதனால தான் ரொம்ப அழகாக சாலமோனான புத்தகம் சொல்லப்படுகிறது. 15ஆம் 10வது வார்த்தை. அதே போல யோபு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. சாம்பல் வெறுமை. நாம் எல்லாரும் கடவுளுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாதவர்கள். நம்மை குறித்த பெரிய எண்ணங்கள், ஆணவமோ, நான் தான் பெரியவன், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னா இல்லை. கடவுள் முன்பாக, ஆண்டவா நான் உனக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லாதவன் என்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு எண்ணத்தோடு சாம்பலை நெற்றில் பெறுவது. 2வது துக்கத்தின் அடையாளம். It's a sign of the
மோர்னிங், த சைன் ஆஃப் த சாரோ, சைன் ஆஃப் த சேட்னஸ். எது? சாம்பல். ஏன்? நீங்கள் பாருங்கள், தாமார், பழைய ஏற்பாட்டில் தாமார் அவங்க சாம்பலை வாரி பூசிக்கொள்ளுங்க, துக்கத்தின் அடையாளம். எஸ்தர் எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1, மோர்தாக்காய் சாம்பல் வாரி பூசிக்கிறாங்க. ஏன்? பாவம் செய்ததற்காக துக்கப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான், வாழ்க்கையில் நியாயப்படுத்தாமல் யார் பாவம் செய்யலை, யார் தவறு செய்யலை, அவனா இவனா நாயா அப்படின்னு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதல்ல, கடவுள் முன்பாக நம்மை நியாயப்படுத்தி கொள்ளாமல் நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் ஏற்று துக்கப்படுவது. இந்த 40 நாட்கள் சாம்பலை பெற்று நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக துக்கப்படும். இறுதியாக மனம் திரும்புவது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். துக்கப்பட்டால் மட்டும் போதும் அல்ல, சாம்பல் மனம் திரும்புவதற்கு அடையாளம். நீங்க பாருங்க, யூதாசு பேதுரு 2 பேருமே தன்னுடைய தவறுக்காக வருத்தப்பட்டாங்க. மனம் திரும்பி வந்தது யாரு? பேதுருவா யூதாசா? பேதுரு தான் மனம் திரும்பினான். ஆக மனம் திரும்புதலின் அடையாளம் தான் சாம்பல். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, அழகான இந்த 40 நாட்கள் கடவுளுடைய அருளை பெறுங்கள், இரக்கத்தை பெறுங்கள், ஆண்டவருடைய அன்பை கொண்டாடுங்கள். உங்கள் தவ முயற்சிகள் வழியாக, ஜபத்தின் வழியாக, தர்மத்தின் வழியாக, உங்களுடைய நோன்புகள் வழியாக வெறுமையின் அடையாளத்தை பெற்று துக்கத்தின் அடையாளத்தை கொண்டாடி மனம் திரும்பலின் அடையாளத்தை சிறப்புங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். திருநெற்று புனிதப்படுத்துகின்ற சடங்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நாம் தலைகள் மீது இடப்படும் திருநெற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. அப்படியே நாம் செபிப்போம். தவக்காலத்தை தொடங்கவிருக்கணும். சாம்பல் வழியாக நெற்றில் இடப்பட்டு திருநீற்றின் வழியாக வெறுமையின் அடையாளம், ஒன்றுமை இல்லாமல் அடையாளம், பாவத்தின் நிமித்தமாக துக்கம் படுகின்ற அடையாளம், அதோடு மனம் திரும்புதல் அடையாளம். தயாராக ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் வழி நடத்துவான நம்பிக்கையோடு கடவுளுடைய இரக்கத்தை நாம் கொண்டாடுவோம். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனமிறங்குகின்றேன், பரிகாரங்களில் மகிழ்கின்றேன். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது ஆசையும் அருளையும் கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். கவனியுங்கள். திருநீரானது நம் நெற்றியில் இடப்படுகின்ற போது பாடல் பாடப்படும். மனமாறி நற்செய்தியை நம்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமென் என்று சொல்லி நன்றாக தயார்படுத்தி கொண்டு இந்த அற்புதமான ஆழமுள்ள சடங்கில் பங்கெடுப்போம்.
கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா. நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன். நீதிமான்களை அழைக்க அன்று பாவிகளையே தேடி வந்தேன். இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லையே. இரக்கம் நாடும் இறைவன் நானே, பலிகளில் விருப்பம் எனக்கில்லை. எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா. நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. திரும்பி சென்ற மகன் நானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே. திரும்பி சென்ற மகன் நானும் திரும்பி வந்தால் ஆனந்தமே. மனம் திரும்பும் பாவினாலே மகிழ்வு கொள்ளும் வானகமே. மனம் திரும்பும் பாவினாலே மகிழ்வு கொள்ளும் வானகம். எனவே மனம் திரும்பு மனிதா, நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா, மனம் திரும்பு மனிதா. நீ நற்செய்தியில் நம்பிக்கை கொண்டு மனம் திரும்பு மனிதா. எழுந்து நிற்போம். ஒரு சில பொது தேவைகளையும் இன்றைய நாளில் நாம் வைத்து தவக்காலத்தின் முதல் நாளிலிருந்து கடவுளுடைய ஆசிரியர் நாம் கேட்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, நாங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் மாறவும் உம் வழிதனை மனதில் ஏற்கவும் எங்களுக்கு உதவ நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான உடல் நலமும் மன அமைதியும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் கருணையும் நிறைந்த எங்கள் இறைவா, நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப அருளை தாரும். அகந்தை, கோபம், பொறாமை, சோம்பல் இவற்றை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி மனம் திரும்பி உம் வழியினை கடைபிடிக்கும் மக்களாக வாழ இத்தவக்காலத்தில் தேவையான அருளுதவி செய்தருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, பாவத்தில் மூழ்கியிருக்கும் நாங்கள் எங்கள் இறைவனிடம் மன்னிப்பு பெறுவதற்கு ஜெபம், தவம், உபவாசம் மற்றும் அறப்பணிகள் மூலம் மனமாற்றம் அடைந்து மன்னிப்பு பெற தூய்மையான இருதயத்தோடு இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பையும் தியானிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் கேடயமான எம் இறைவா, எம் லயோலா பள்ளிக்கூடம் முழுவதையும் உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இப்பள்ளியினை வழிநடத்தும் தாளாளர், தந்தை, அனைத்து ஆசிரியர்கள், நிர்வாக பொறுப்பாளர்கள், உதவி பணியாளர்கள், கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களையும் நீத்தாமே அரவணைத்து பாதுகாத்திட வேண்டும் மற்றும் 10, 12ஆம் மாணவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எதிர்கொள்விருக்கும் தேர்வுகளுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் நன்மதிப்பெண் பெற்று தம் வாழ்வில் உயர தேவையான ஞானத்தை தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொது கருத்துக்கள் நம்முடைய தனிப்பட்ட வேண்டுகள் ஓரிரு நிமிடங்கள் கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நாம் தொடங்கக்கூடிய இந்த அழகான பயணம், தவக்கால திருப்பயணம், நல் உறவுகளின் பயணமாக நம்முடைய வாழ்வை சரி செய்ய, சுய ஆய்வு செய்ய, சுத்திகரிப்பு செய்ய அற்புதமான ஒரு நாட்களாக, தருணங்களாக கடவுளுடைய அருளையும் ஆசிரையும் ஆற்றலையும் பலத்தையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் நமக்கு அமைந்திட இயேசுடைய ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை தயாரிக்கின்ற காலமாக இந்த காலமெல்லாம் அமைந்திட நல் உறவுகளோடு நம்மளுடைய வாழ்வெல்லாம் அமைந்திட அந்த ஆண்டவன் நம்ம எல்லாரையும் நம்ம எடுக்கக்கூடிய பக்தி முயற்சிகள், நம்முடைய தவ முயற்சிகள், நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய செப வாழ்வு எல்லாம் கடவுள் ஆசீர்வதித்து 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 மென்மேலும் அவருடைய இரக்கத்தினால் அருளினால் நம்ம எல்லாரும் நிரப்பி ஆண்டவன் எப்பொழுதும் அவருடைய மகிழ்வினாலும் மனநிறைவினாலும் கொடைகளினாலும் வரங்களினாலும் இறைவன் ஆண்டவர் நம்ம எல்லாரும் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென். காணிக்கப்படும். ஒரு காணிக்கை பொருளாக ஆண்டவரே அனைத்துலக நிறைவாக பலியாக தந்தையே ஏற்பாயோ. சிந்தையில் படவில்லை உயர்வாக, சிந்தித்தேன் சிந்தித்தேன் மெதுவாக. சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்தித்தேன் என்னை முடிவாக. தந்தித்தேன் என்னை முடிவாக. தந்தையே வாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பலியாக. தந்தையே ஏற்பாயோ பலியாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகள் நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் தவக்காலத்தின் முதல் நாளிலிருந்து இறுதியாக அந்த ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அருள், கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய அற்புதமான இந்த தவக்காலத்தின் அருளின் ஆசிரை நாம் பெற ஒப்பு கொடுக்கின்ற முதல் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, தவக்கால தொடக்கமாகவும் அமையும் இந்த பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்குமாய் வேண்டுகின்றோம். தவ செயல்களினாலும் பிறர் அன்பு செயல்களினாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக.
இவ்வாறு எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களிலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரானது என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்களிடையே செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மெய்ப்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனிலும் அது பெயரால் நமது நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களும் அன்பு செயல்களும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானகத் தூதர்கள் முதன்மை வானகத் தூதரோடு இணை நீர் எங்கள் வாழ்வில் செய்த கொடுத்த இந்த நன்மை தனத்திற்காக நன்றியை செலுத்தி உம்மை புகழ்ந்து வரை குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய திருமண, குடும்ப, தனிப்பட்ட வாழ்வெல்லாம் சரி செய்ய, சுத்திகரிப்பு செய்ய, சுய ஆய்வு செய்ய, நம்மை பற்றி ஒரு ஆன்மீக பரிசோதனை செய்ய அழகான நாட்களும் கடவுளுடைய இரக்கமும் அந்த ஆண்டவருடைய அருளும் பொழியப்படக்கூடிய அழகான தருணமும் பொழுதும் இந்த நேரத்தின் இந்த காலத்தை இந்த 40 நாட்கள் அழகாக ஆண்டவரோடு இணைந்த இனிமையான பயணமாக மாற்ற இயேசுவின் அருள் ஆசி நம்மேல் பொழியப்பட கேட்போம், செபிப்போம், பங்கெடுப்போம். வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நடி செலுத்தி பெற்று தமது சீடருக்கு அளித்தவர் கூறியராவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தமது சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையின் நினைவாக நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கணும் திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமெனவை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினராக அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தாலும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திருமுக ஒளியினுள் ஏற்றாலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்களின் விலைகள் மகோதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அழகான அற்புதமான கடவுளுடைய கொடைகள் எல்லாம், கடவுளுடைய அருள் எல்லாம், கடவுளுடைய இரக்கத்தை எல்லாம், கடவுளுடைய மன்னிப்பை எல்லாம் பெறக்கூடிய காலம்தான் இந்த 40 நாட்கள். ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம், செபிப்போம், பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமின்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு
இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லி அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்துதர்களுக்கெல்லாம் முழுந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், அண்டவாய்வையெல்லாம் நீர் பாராமல் இந்த அழகான இந்த 40 நாட்கள் உம்முடைய அருள், உம்முடைய ஆசை, உம்முடைய ஆற்றல், உம்முடைய இரக்கம், உம்முடைய மன்னிப்பு, உம்முடைய பேரருள், உம்முடைய பொறுமை, உம்முடைய நன்மை தனங்களெல்லாம் பெற்று அனுபவிக்க எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் உம்முடைய அருளால் ஆசிரால் நிரப்பேற திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் அற்புதமாக நம்முடைய வேகமான வாழ்வுக்கும் பரபரப்பான பதற்றம் நிறைந்த கவலைகள் நிறைந்த வாழ்வுக்கெல்லாம் ஒரு அழகான ஒரு காலமாக அற்புதத்தின், ஆசீர்வாதத்தின், இரக்கத்தின், மன்னிப்பின், கொடைகளின், வரங்களின், அருளின் காலமாக இந்த 40 நாட்கள் தொடங்கப்படக்கூடிய இங்கிருந்து நாம் தொடங்கக்கூடிய இந்த 40 நாட்கள் பயணம் நம்மை நாம் சரி செய்து நல் உறவுகளோடு பிறரோடு வாழ்ந்து கடவுளோடு அந்தரங்கமான உறவில் நாம் வளர்ந்து புனிதமான புண்ணிய வாழ்வுக்கு புனித வாரத்தை நோக்கி பயணிக்க தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னத வாழ்வில் உனையடைய
இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே. இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுவே. உன்னை மனம் தேடுவே, நீ வழி காட்டுவே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே. இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே. இதயம் அருகில் அமர்வாயின்றே. அன்புக்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களையெல்லாம் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. தவக்காலத்தை நம்ம அழகாக அர்த்தமுள்ள விதத்தில் இதெல்லாம் நம்முடைய தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பாரம்பரியம். காலையிலேருந்து நிறைய இன்னைக்கு காலையில் முதல் திருப்பலி 6 மணிக்கு நாம் வைத்தோம். ஏறக்குறைய நம்முடைய ஸ்கூல் ஸ்டேஜ் வரைக்கும் மக்கள் இருந்தார்கள். இங்கே இந்த ஹால் முழுவதும், வெளியில் ஃபுல்லாக ஹால். நல்ல ஒரு தயாரிப்பு. 9 மணி திருப்பலிக்கு நீங்களும் வந்திருப்பது. இப்படியாக அடுத்து நமக்கு 1 மணி திருப்பலி, மதியம் 1 மணிக்கும் திருப்பலிக்கு, சாயங்காலம் ஆங்கிலத்தில் திருப்பலியானது நடைபெறும். நல்ல ஒரு தொடக்கம், நல்ல முடிவாக அமைட்டும். வெல் பிகன் ஆஃப் டன் என்று சொல்வார்கள். த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்வார்கள். ஆகவே நல்ல ஒரு தொடக்கமாக அமைந்து இந்த 40 நாட்கள் இயேசுவோடு இணைந்த பயணம் இனிமையான பயணமாக மாறட்டும். கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற்று தரக்கூடிய நாட்களாக அமையட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த திருப்பலியை சிறப்பித்த லோயலா பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து வரக்கூடிய இந்த வாரங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒன்று வெள்ளிக்கிழமை. ஆக நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை நமக்கு வழக்கம் போல் காலை திருப்பலி இருக்கும். அதே போல் 40 நாட்கள் தொடர்ந்து 1 மணிக்கு திருப்பலி நாம் வைக்கின்றோம். இன்றைக்கு இருக்கும், நாளையிலிருந்தும் தொடர்ந்து கடந்த ஆண்டு நாம் தொடங்கினோம். நிறைய மக்கள் வந்தார்கள். ஆகவே 1 மணிக்கு திருப்பலி இருக்கும். அந்த திருப்பலி மறைவுரை இருக்க, சுருக்கமான திருப்பலி மட்டும் இருக்கும். கலந்து கொள்வல் கலந்து கொள்ளலாம். பிறகு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு நமக்கு ஜெபமாலையும் 6:15 சிலுவை பாதை கலந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நல்ல ஒரு அழகான பக்தி முயற்சி. பிறகு அதை தொடர்ந்து திருப்பலியானது இருக்கும் என்பதை அன்போடு நினைவுறுத்துகிறேன். உங்களுக்கு தவக்கால உண்டியல் அன்பியங்கள் வழியாக கொடுக்கப்படும். பிறகு ஒரு கைப்பிடி அரிசியை நாம் சேர்த்து அதை பேக்கில் நாம் கொண்டு வருவோம். பெரிய வியாழன் அன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் சுபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமெனமாய் வேண்டுகின்றோம். அதனால் இந்த 40 நாட்களும் நாங்கள் இருக்க போகின்ற நாட்கள், நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. முதல் நாள் விபதி புதனுடைய சிறப்பு ஆசிரியை பெறுவோம். தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, மாண்புமிக்க உரிய திருமகன் தலைவணங்குபவர்களுக்கு ஆழமான மன துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரியையும் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை உலகமே பின்னால், சிலுவையை உலகமே பின்னால். இயேசு சிந்திய பொழுதினாலே விடுதலை அடைந்தேன். இயேசு சிந்திய பொழுதினாலே விடுதலை அடைந்தேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் செயல்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தாயின் அவரன்றோ. தாயனை முன்னால், அழகையை பின்னால், தாயனை முன்னால், அழகையை பின்னால். அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா